அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல, ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு எண்ட் கேம் ஸ்டடி வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாளா வந்து நம்ம எண்ட் கேம் பார்த்ததில்ல. பட் இந்த எண்ட் கேம் வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து நான் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமா இருந்தது. கண்டிப்பா இந்த வீடியோவ பார்க்கறதன் மூலியமா உங்களுடைய எண்ட் கேம்க்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்டின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே மத்தவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்டின்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த எண்ட் கேம பத்தி சொல்லணும் அப்டின்னா, இந்த இடத்துல என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்டின்னா, ரொம்ப சாதாரணமான ஒரு எண்டிங் தான். இந்த பொசிஷன்ல பார்க்கும்போது, பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரூக் வச்சிருக்கிறாரு. அவரோட கிங் வந்து கார்னர்ல இருக்கு. ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ் பான் வந்து 7த் ரேங்க் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அதே மாரி இப்போ ஒயிட்டோட கிங் வந்து செக்ல இருக்கு. இப்போ ஒயிட்டோட கோல் என்ன? அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்டின்னு நம்ம பார்க்கும்போது, ஒயிட் ஆக்சுவலா வந்து இந்த கேம வின் பண்ண போறாரு அப்டின்னு சொன்னாக்கா நம்மளால நம்பவே முடியாது. ஆர் வின் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு அப்டின்னு சொல்லலாம். இப்போ நம்மகிட்ட ரூக் இருந்தாலே நம்ம என்ன நினைப்போம், ஓகே அவங்ககிட்ட பான் தானே இருக்கு. நம்ம வந்து எப்படியாவது வின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் பிளாக்கோட பிளேயருக்கும் வரும். ஸோ இந்த பொசிஷன்ல இப்போ எடுத்த உடனேயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா இப்போ கிங் வந்து செக்ல இருக்கு. கிங்குக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் கிங் B7, கிங் A7 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 5த் ரேங்க்குக்குள்ள இருக்கிற இந்த 3 ஸ்கொயர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நீங்க வீடியோவ பாஸ் பண்ணிட்டு இப்ப இருந்தே நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில இன்னொரு முக்கியமான விஷயம் அப்டின்னா, ஏற்கனவே சொல்ற மாரி நம்ம பிரில்லியன்ட் மூவ பத்தி பேசும்போது நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மூவ் கண்டுபிடிக்கிறதுலாம் விஷயமே கிடையாது. ஃபாலோ அப் எப்பவுமே நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது. அதே மாரி இந்த பொசிஷன்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மூவ் கண்டுபிடிச்சாலும் ஃபாலோ அப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த எண்டிங் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு ஸ்டடியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து சாம்பிளுக்கு நம்ம ஒரு சில மூவ்ஸ் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்து இத ஸ்டடி பண்றதா இருந்தா நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு, நீங்க ஸ்டடி பண்ணிட்டு அப்புறமா கூட நீங்க கன்டின்யூ பண்ணலாம். நாளைக்கு கூட நீங்க வந்து கேம கன்டின்யூ பண்ணலாம். ஆர் வீடியோவ கன்டின்யூ பண்ணலாம். பட் இப்பவே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம வந்து வீடியோவ நீங்க இப்பவே கன்டின்யூ பண்ணலாம். இங்க நம்ம வந்து ஒவ்வொரு மூவா நம்ம வந்து செக் பண்ணும்போது, ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி ஒயிட் வந்து வின் பண்ண ட்ரை பண்றாரு. பிளாக் வந்து கேம ட்ரா பண்ண தான் ட்ரை பண்றாரு ஆக்சுவலா. ஏன்னா, அவர் வந்து குயின் பண்ணிட்டாரு அப்டின்னா, குயின் வெர்சஸ் ரூக் இஸ் அ வின்னிங் எண்டிங் ஃபார் ஒயிட் அப்டின்னு நம்ம சொல்லலாம். பிராக்டிகலா ஸ்பீக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து வின் பண்ணிருவாங்க. அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, கம்ப்யூட்டர் மாரி விளையாடினா கூட கஷ்டம் தான் நெனைக்கிறேன். எனிவே இப்போ வந்து நம்ம இந்த பொசிஷன்ல வந்து 4, 5 மூவ் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பொசிஷன்ல வந்து ஒயிட் வந்து கிங் A7ம், கிங் B7ம் போனாக்கா, பிளாக் என்ன செய்வாரு அப்டின்னாக்கா, சிம்பிளா வந்து இந்த பான வந்து பின் பண்ணி கேம வந்து ட்ரா பண்ணிருவாரு. நீங்க கீழ போனீங்கன்னா, சிம்பிளா கேப்சர் பண்ணிருவாரு. நீங்க கேப்சர் பண்ணுவீங்க. கேம் வந்து ட்ரால முடிஞ்சிரும். இதுதான் விஷயம். அதே மாரி நம்ம இந்த மூவ் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல. பட் இருந்தாலும் கிங் A7 போனா என்ன நடக்கும் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம பானுக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே வந்து அத கேப்சர் பண்ணிட்டு கேம வந்து ட்ரா பண்ணிடலாம். இது வந்து 2. அடுத்து இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 3 ஸ்கொயர் தான் பெண்டிங் இருக்கு. ஆனா இந்த 3 ஸ்கொயர்ல தான் நமக்கு ஆன்ஸரும் இருக்கு. இந்த 3 ஸ்கொயர்ல இப்போ வந்து ஆப்வியஸா நம்ம இங்க போனோம் அப்டின்னா, ஆக்சுவலா நீங்க வந்து கேம வந்து வின் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. இங்க போனீங்கன்னா ஆக்சுவலா தோத்துருவீங்க. ஏன்னா வந்து நம்ம பானுக்கு பின்னாடி போயிருவோம். அப்போ ரூக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 6த் ரேங்க கண்ட்ரோல் பண்றாங்க. கிங்னால வர முடியாது. நீங்க பான புஷ் பண்ணாலோ, கிங் மூவ் பண்ணாலோ நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டு கேம வின் பண்ணிடலாம். அப்ப மிஞ்சி இருக்கிறது இன்னும் 2 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. அதுல கிங் C5, கிங் B5 இதுல 2 மூல ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரே ஒரு மூவ் அப்டின்னு சொல்லலாம். ஆனா, இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்டின்னா, நெறைய பேருக்கு தோணுற ஒரு மூவ் என்னவா இருக்கும் அப்டின்னா வந்து கிங் டூ C5. ஏன்னா வந்து ரொம்ப லாஜிக்கா இருக்கும். நம்ம வந்து ரூக் அட்டாக் பண்றோம். ரூக் நகர்ந்தோனே குயின ப்ரமோட் பண்ண போறோம் இல்லையா? ஆனா இஷ்யூ என்ன அப்டின்னா, குயின வந்து நம்ம ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடி ரூக் எங்க நகர்த்த போறாரு அப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிங் C5 போகும்போது, ரூக்க வந்து கீழ வந்து இந்த மாரி நம்ம வந்து D2, D1 இந்த மாரியான ஸ்கொயர்க்கு கொண்டு வந்துரலாம். அப்படி கொண்டு வரும்போது நீங்க ப்ரமோஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா வந்து ஸ்கீவரிங் பண்ணி குயின வந்து வின் பண்ணிடலாம். அண்ட் கேமையும் வின் பண்ணிடலாம். ஸோ ஆக மொத்தம் இப்ப நமக்கு இந்த 4 ஸ்கொயரும் போயாச்சு. இப்ப இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு ஸ்கொயர் தான் பெண்டிங். ஆக்சுவலா அதுதான் வந்து ஆன்ஸர். கிங் டூ B5 என்னங்க சம்மந்தமே இல்லாத ஒரு மூவ் மாரி இருக்கு. எப்படி இது வந்து வின்னிங் மூவ் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பொசிஷன்ல நம்ம வந்து ரூக்குக்கு வந்து கீழ போயிட்டு நம்மளுடைய கிங்குக்கு செக் குடுக்குற வழியும் நம்ம வந்து குடுக்கல. அதே மாரி குயினிங் ஸ்கொயருக்கு போற அந்த வழியும் வந்து தடுத்து நிக்கிறோம். பிளஸ் பானுக்கு பின்னாடியும் போக முடியாது. அப்ப 3 வழியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிளாக் ஆயாச்சு. ஆக்சுவலா இதுதான் வந்து வின்னிங் மூவ். இப்போ பிளாக் என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொடர்ச்சியா வந்து நமக்கு செக் குடுக்க ட்ரை பண்ணுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு செக் குடுக்குறாங்க. சேம் இப்ப நான் எப்படி மேல இருக்கும்போது உங்களுக்கு கிங் B7, கிங் A7 எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணனோ, அடுத்து கிங் B5, கிங் A5, கிங் C5 இப்படி ஒரு 5 மூவ் எக்ஸ்ப்ளைன் பண்ணோம் இல்லையா? அதில ஒரு மூவ் மட்டும் தான் வின்னிங் மூவ். சிமிலர்லி இங்கேயும் நீங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது ஆர் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது அதில ஒரே ஒரு மூவ் மட்டும் தான் வின்னிங் மூவ். நம்ம வந்து அதே ப்ராசஸ ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா நம்ம டைரக்ட்டா வின்னிங் மூவே பார்த்துடலாம். ஸோ வின்னிங் மூவ் என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம எங்க போகணும் அப்படின்னா, C4ஓ இல்ல வந்து A4ஓ இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மேல இருக்கிற A6, B6, C6 தவிர ஒரே ஒரு ஸ்கொயர் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் டூ B4. கிங் டூ B4 இஸ் த வின்னிங் மூவ்.
அப்போ பிளாக் வந்து தொடர்ச்சியா வந்து செக் குடுத்துக்கிட்டே வருவாரு. இப்ப நமக்கு இங்க வந்த உடனே இன்னொரு கொஸ்டின் என்ன அப்டின்னா, திரும்ப ரூக் எடுத்துட்டு வந்து ரூக் டூ D3 செக் குடுக்கும்போது நம்ம கிங் இந்த ஸ்கொயர கவர் பண்றாரு. அப்ப நம்ம எங்க போகணும் அப்டின்னா, இந்த பொசிஷன்ல வந்து நம்ம கிங் டூ C2 போறோம். ஓகே. ஸோ கிங் டூ C2 போனோனே, அப்பாடா நம்ம வந்து கேம வின் பண்ண போறோம் அப்டின்னு மட்டும் நெனச்சிராதீங்க. ஏன்னா, இங்கேயும் வந்து பிளாக்குக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்கு. அதையும் நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதா இருந்தா வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். என்ன ட்ரிக் அப்டின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, திரும்ப என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாமே பிளாக்டு. நம்ம வந்து பானுக்கு பின்னாடியும் போக முடியாது. கிங்குக்கு பின்னாடி போயிட்டு செக் குடுக்க முடியாது. பானுக்கு முன்னாடி போயிட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. எல்லா வழியும் இப்போ அடைச்சாச்சு. அப்ப அவர் என்ன செய்வாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, ஒரே ஒரு ட்ரிக் மிஞ்சி இருக்கு. அதுதான் வந்து ரூக் டூ D4. அதாவது நெறைய நம்ம வந்து ப்ரமோஷன் பண்ணும்போது நம்ம அவசரப்பட்டு குயின் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பொசிஷன்ல நம்ம வந்து குயின் ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ரூக் டூ D4 இஸ் அ பிரில்லியன்ட் C4 இஸ் அ பிரில்லியன்ட் ரூக் சாக்ரிஃபைஸ். ஏன்னு சொன்னாக்கா, நீங்க கேப்சர் பண்ண உடனே ஸ்டேல்மேட் ஆயிடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஸ்டேல்மேட் ஆகக்கூடாது இல்லையா? அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல ரூக் டூ D4 விளையாடிட்டு அவர் ட்ரிக்க வந்து கிரியேட் பண்ணும்போது, அவருடைய கிங் பொசிஷன வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா செக் குடுத்தாலே மேட் ஆயிடும். செக் எங்க குடுக்கணும் அப்புட்ன்னா, அலாங் த A ஃபைல் குடுத்தா மேட். ஏன்னா நம்மளோட கிங் வந்து இந்த ஸ்கொயர்ஸ்லாம் அழகா கவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரூக்கா வந்து ப்ரமோட் பண்ண போறோம். ஸோ, ரூக்கா ப்ரமோட் பண்ணும்போது, இப்போ அதே ட்ரிக் பண்ணீங்கனாக்கா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்புட்ன்னா, அவருக்கு ஒரு ஸ்கொயர் நம்ம விட்டு குடுத்துருக்கோம். ஸோ, விட்டு குடுத்தது மட்டும் இல்லாம, மேல போயிட்டு ஒரு செக் வச்சாலே மேட் ஆயிடும். ஸோ, அந்த காரணத்தினால அவரால கேப்சர் பண்ண முடியாது. அப்ப நான் ஏங்க கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரூக்க வந்து என்ன பண்ணுவீங்க, A ஃபைல் கொண்டு போயிட்டு மேட்ட தடுக்கிறதுக்கான முயற்சிய ஈடுபடுவீங்க. ஸோ, அந்த மாதிரி நம்ம அந்த முயற்சியில ஈடுபடும்போது, இங்கேயும் உங்களுக்கு வீடியோவ பாஸ் பண்ற ஒரு மொமெண்ட் தான், இப்போ நீங்க வின்னிங் மூவ் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸ்மால் டாக்டிக்ஸ் தான் அது. ஸோ, கிங் டூ B3. ஸோ, கிங் B3 வந்து பார்த்தீங்கன்னா, ரூக்கையும் த்ரெட்டன் பண்ணுது. பிளஸ் பேக் ரேங்க்ல இருக்க கிங்கையும் த்ரெட்டன் பண்ணுது. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கேம் ஓவர். இத வந்து நம்ம வந்து தடுக்கவே முடியாது. மேட்ட எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ ஒரு நீங்க மூவ் பண்ணும்போது நம்ம ரூக்க வெட்டிட்டு, அப்படி இல்லன்னு சொன்னாக்கா, ஜஸ்ட் நீங்க ரூக்க சேவ் பண்ணீங்கன்னா, கீழ வந்து பேக் ரேங்க் இஷ்யூ இருக்கு. அதர்வைஸ் நம்ம டிபிக்கலா எப்படி இந்த கேம் கன்டின்யூ ஆகும்னு என்ன கேட்டீங்கன்னாக்கா, நம்ம கிங் டூ B1 விளையாடுனாக்கா, நம்ம ரூக்க வெட்டிட்டு, ஸோ ரூக்க வந்து மேல வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. நீங்க ஆப்போசிஷன் கெயின் பண்ணிட்டு, திரும்ப கிங்க ஃபோர்ஸ் பண்ணி A ஃபைல் கொண்டு போக வச்சிடலாம். தென் அதுக்கப்புறம் கிங் C3 ஃபோர்சிங் த கிங் டூ த கார்னர், கிங் C2 தென் ஆப்போசிஷன் செக்மேட். கேம் ஓவர். ஸோ ரொம்பவே வந்து ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு எண்ட் கேம் ஸ்டடியா இருக்கு. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டடீஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும், அத வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணலாம். அதையும் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி நம்ம எண்ட் கேம்ல போட்ட பல வீடியோக்கள் வந்து எண்ட் கேம் பிளேலிஸ்ட்ல இருக்கும். அது உங்க ஸ்க்ரீன்ல தெரியும். லேட்டஸ்ட் எண்ட் கேம் வீடியோவும் உங்க ஸ்க்ரீன்ல தெரியும். ஸோ எது உங்களுக்கு பிடிக்குதோ தொடர்ந்து அத பார்க்கலாம். இதே மாரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.